கானாவினத்தை நாமினேட் பண்றேன். திவ்யாவை நான் நாமினேட் பண்றேன். பிரச்சனை ஒரு கருத்தை எடுத்து வச்சிட்டேன்னா அந்த பட்டுட்டேனோ அப்படிங்கிற தாட் வந்து இங்க இருந்து வந்தா அது ஒண்ணு இல்ல நான் எல்லாம் ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த செகண்ட் ப்ரோமோவும் தரமா இருக்கு. அதாவது நாமினேஷன் ப்ராசஸ் தான் ப்ரோமோவா விட்டுருக்காங்க. யார் யாரை நாமினேட் பண்ணாங்க, என்னென்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும். அதனால வந்து தயவு செஞ்சு லைக் போடாமல் இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விக்ரம் வந்து திவ்யாவை நாமினேட் பண்ணியிருப்பாரு. அவர் சொன்னதையே ஒரு ப்ரோமோவாக கட் பண்ணியிருப்பாங்க. அவர் ஆர்ஷா சில வார்த்தையை யூஸ் பண்ணாரு. ஆனால் அதை தாண்டி திவ்யாக்கு எதிராக அவர் சொன்ன ரீசன் எல்லாமே வேலிடான ரீசன் தான். இப்பயும் எனக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, அப்போ விக்ரம் என்ன நல்லவரான்னு கேட்டிங்கன்னா விக்ரம் அவ்வளோ நல்லவர்லாம் கிடையாது. விக்ரம் சைடும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனால் அங்கே விக்ரம் வச்ச பாயிண்ட் சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். சரி, ஓகே. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சு. அதாவது ஒவ்வொருத்தராக யாரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நடுவில் அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேங்க. சரி, இப்போ ஆர்டராக நம்ம பார்த்துடலாமா? சபரி யாரை நாமினேட் பண்றாருன்னு பார்த்தா கானா வினோத்தை நாமினேட் பண்றாரு. என்ன ரீசன் சொன்னாரு அப்படின்றது கிளியரா இல்ல. ஆனா கானா வினோத்தை நாமினேட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா சுபிக்ஷா இருக்காங்கல்ல, திவ்யாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் சொன்னாங்கன்னு தெரியல. என்ன அவங்க பேசவே விட மாட்டாங்கன்றத ரீசனா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்ததா கமருதீன் யாரை நாமினேட் பண்றாருன்னா அரோராவை நாமினேட் பண்றாரு. இப்பதான் எல்லாருமே சேர்ந்து கமருதீனை கும்முன்னு கும்முறாங்க. அது என்னன்னா அரோரா கமருதீனை நாமினேட் பண்றாங்க. அவருக்கு எதிராக ஏதாவது பேசிட்டா நம்மளோட பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து அட்டாக் பண்றாருன்ற ரீசனை கொடுக்குறாங்க. அடுத்ததா பார்வதியும் கமருதீன் பேரை தான் சொல்றாங்க. கமருதீன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்னை வச்சு ஏமாத்தி ஒரு கேம் விளையாடிட்டாரோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்றாங்க. அதாவது அரோரா கூடயும் என் கூடயும் பழகிற மாதிரி ஒரு கேம் ஆடிட்டாருன்னு எனக்கு ஒரு ஃபீல் வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஃபீல் எப்பயோ வந்ததா இவங்க சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இதுக்கப்புறம் புரிஞ்சு விலகி தனியாக ஒரு கேம் ஆடினா கரெக்டாக இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்னை ஏமாத்துற ஃபீல் எனக்கு வருதுன்ற மாதிரி சொல்லி கமருதீனை நாமினேட் பண்றாங்க. அடுத்து அரோரா நாமினேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விஜே பார்வதி கமருதீனை நாமினேட் பண்ணிட்டாங்கல்ல. அடுத்ததா சாண்ட்ரா வந்து பொழக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு விஷயத்தை அப்படியே ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அதாவது அந்த லவ் கண்டென்ட்டை அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. முடிக்கணும்னா எப்பயோ முடிச்சிருக்கலாம், முடிக்காம இழுத்துக்கிட்டே போயிட்டாருன்ற ஒரு காரணத்தை சொல்லி நாமினேட் பண்றாங்க. கமருதீன் சொல்லுவாரு, உன் கூட சேர்றதுனால தான் என்ன நாமினேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க, உன் கூட சேர்றதுனால தான் என்ன நாமினேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்கன்ட்டு. இப்ப பார்வதி கூட சண்டை தானே போட்டுக்கிட்டாரு. அப்புறம் எதுக்கு 3 பேர் இவரை நாமினேஷன்ல கொண்டு வந்தாங்க? பார்வதியும் சேர்த்து 3 பேர் எதுக்காக இவரை நாமினேஷனுக்கு கொண்டு வந்தாங்க? இன்னொன்று ஒரு கொடுமை உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி நாமினேஷன் ப்ராசஸை ப்ரோமோவா விடும் போது சாண்ட்ரா பார்வதின்ற பேர் திரும்ப வரும்ல. ஆனா இப்போ ஒரு 10-15 நாமினேஷனை காமிச்சாங்க. அதுல வந்து சாண்ட்ரான்ற பேரும் பார்வதின்ற பேரும் வரவே இல்லை. சரி, அடுத்ததா கானா வினோத் யாரை நாமினேட் பண்றாருன்னா சபரியை நாமினேட் பண்றாரு. கானா வினோத் இதை மட்டும் விடவே மாட்டாருங்க. நம்மள ஒருத்தங்க நாமினேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு சபரி கூட பிரச்சனையா, திவ்யா கூட பிரச்சனையா? நியாயமா திவ்யாவை தானே இவர் பண்ணிருக்கணும். ஆனா சபரியை சம்பந்தமே இல்லாம பண்றாரு. அதாவது அவன் என்ன சொல்லிட்டான்ல, நான் பதிலுக்கு சொல்லணும்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதை தாண்டி சபரி இருக்கார்ல, சுபிக்ஷாவோட பேரை சொல்றாரு. சபரி 2 பேரை நாமினேட் பண்ணதையும் நமக்கு காமிச்சிட்டாங்க. ஒன்னு ஏற்கனவே கானா வினோத்தை பண்ணாரு, அதே மாதிரி சுபிக்ஷாவை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கானா வினோத் என்ன பண்றாரு, சபரியை சொல்றாரு, சுபிக்ஷாவை சொல்றாரு. சுபிக்ஷாக்கு காரணமும் சொல்றாரு. அதாவது நீ வந்து அந்த மீனவ சமுதாயத்துல இருந்து தான் வர, அதெல்லாம் புரியுது. ஆனா திரும்ப தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்க, அது நல்லாலமா அப்படின்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, கானா வினோத் சுபிக்ஷா சபரியை நாமினேட் பண்றாரு. சபரி எல்லாம் வந்து அவன் சொல்லிட்டான்றதுக்காக சொன்ன மாதிரி தாங்க இருக்கு. மற்றபடி ஒரு லாஜிக்கே கிடையாது. இவருக்கு திவ்யா கூட தான் ஏகாம் பொருத்தமா இருக்கு, அதாவது 7ஆம் பொருத்தமா இருக்கு. அவங்கள நாமினேட் பண்ணியிருந்தா கூட புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வந்து அவன் சொல்லிட்டான்ல, அவனை நம்ம நாமினேட் பண்ணிடணும்னு கானா வினோத் பண்ண மாதிரி தான் இருக்கு. இதை மட்டும் கானா வினோத் மாத்திக்கவே மாட்டாரு. சரி, அடுத்ததா வந்து என்னன்னா திவ்யா யாரை நாமினேட் பண்றாங்கன்னா, ஒன்னு நமக்கு தெரிஞ்சிடும், யாரை விக்ரம தான் பண்ண போறாங்க. விக்ரம் ஏற்கனவே பண்ணிட்டார்ல, விக்ரம தான் பண்ண போறாங்க, அது தெரிஞ்ச கதை. ரெண்டாவதா யாரை பண்றாங்கன்னா, சாண்ட்ராவை விட்டுட்டாங்க, அதே மாதிரி வந்து பார்வதியை விட்டுட்டாங்க, கமருதீனை விட்டுட்டாங்க, சுபிக்ஷாவை பண்றாங்க. ஏன் பண்றாங்கன்றதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். நேற்று நைட்டு நேரங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுபிக்ஷா பேசுறதுக்காக போயிருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன்ட்டு பொறுமையா உட்காந்து பேசியிருப்பாங்க. திவ்யா ஒரு 1/2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் சுபிக்ஷா பேசுறதுக்காக வரும்போது திவ்யா அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இவங்க என்ன காரணத்தை சொல்றாங்கன்னா, இங்க சுபிக்ஷா வந்து எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இந்த காரணம் திவ்யாக்கு தான் கரெக்டா இருக்கும், சுபிக்ஷாக்கு கரெக்டா இருக்காது. சுபிக்ஷாலாம் வந்து பொறுமையா கேட்டுட்டு பேசுற பொண்ணு தான். இன்னமும் பேச விடாம சுபிக்ஷா பண்ண மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்க தான் அதை பண்ணுவாங்க. சொல்ல போனா நேத்து நைட்டு இந்த சுபிக்ஷா கூட ஒரு சின்ன வாக்குவாதம். அது என்னன்னா, நான் சொல்றதை நீங்க கேட்கவே மாட்டீங்கன்னு சுபிக்ஷா சொன்னா. இல்ல நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்ற மாதிரிலாம் இவங்க மழுப்பிட்டு இருந்தாங்க.
அந்த கோவத்தை மனசில் வச்சு தான் இங்கே சுபிக்ஷாவை பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இதில் பாருங்களேன், அதான் ஒரு எத்தனை நாமினேஷன் தெரியுமாங்க காமிச்சிருக்காங்க, ஒரு 4 5 ஒரு 10 11 நாமினேஷனை காமிச்சிருக்காங்க. 11 நாமினேஷனை காமிச்சதுல சாண்ட்ராவோட பேரும் பார்வதியோட பேரும் வரவே இல்லை. யாருமே சொல்ல. இப்போ சபரி சொன்னதை நமக்கு காமிச்சாங்க, சுபி சொன்னதை காமிச்சாங்க, கமருதீன் சொன்னதை காமிச்சாங்க. இதுல சாண்ட்ரா பார்வதின்ற பேர் வரவே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவங்க 2 பேரும் மறந்தாங்க? ஏன்னா டெம்ப்ளேட்டா சபரிலாம் டெம்ப்ளேட்டா பார்வதி பேரை சொல்லுவாரு. என்னன்னு தெரியல, பார்வதியை விட்டுட்டாரு. இன்னைக்கு வந்து சுபிக்ஷா கானா வினோத்தை சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம பார்ப்போம். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாங்க.